ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி ஒரு அற்புதமான திக்ரை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹ்வை நம்ம புகழ்கிறோம், ஆனால் இந்த மாதிரி நமக்கு புகழ தெரியறதில்ல. அதனால தான் இந்த ஒரு திக்ருக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் ஒரு சஹாபி இதை ஓதுறாங்க, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுறாங்க. இந்த மாதிரியான திக்ருகள் நிறையா இருக்குது. அதில் இது ஒரு தனித்துவமான திக்ருகள். ஏன்னா பல முறை பார்த்திங்கன்னா சஹாபாக்கள் ஓதக்கூடிய திக்ருகளையும் துவாக்களையும் நபி அவர்கள் பாராட்டியிருக்காங்க. அதுக்கு தனியாக சிறப்புகள் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு திக்ரு தான் இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். அந்த மாதிரி பல திக்ருகள் இருக்குது. அதில் இது ஒரு திக்ரு. இந்த திக்ரை ஓதுனிங்கன்னா அல்லாஹ்வை புகழ்வதில் நம்ம சிறந்ததுன்னு நம்ம சொன்னோமே, அந்த புகழுக்கு பின்னாடி கேட்கக்கூடிய தேவைகள் மறுக்கப்படுறதில்ல. அதுலேயும் இந்த திக்ருக்கு இன்னும் பிரத்யேகமான ஒரு சிறப்பு சொல்லணுன்னா, அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு எளிமையான ஒரு திக்ரு கற்றுக் கொடுத்துருக்காங்க தினமும் ஓதுறக்கு. அந்த திக்ரை கூட நன்மையில் மிகைத்துருன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த திக்ருக்கு ஒரு பிரத்யேகமான சிறப்பு என்னென்னா, அல்லாஹிற்கு நம்ம ஓதக்கூடிய திக்ரிலேயே பிடித்தது என்னென்னா அவனை புகழக்கூடிய திக்ரு தான். ஏன்னா புகழ் அப்படிங்கிறது மனிதனுக்கு சொந்தமானது கிடையாது. ஒரு மனிதன் பெருமை கொள்ளக்கூடாது, புகழ் பேசிக்கூடாது, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை புகழ்வதையெல்லாம் அல்லாஹ் என்ன பண்ணுறதில்ல, விரும்புறதில்ல. அது இறைவனுக்கான தகுதி. அதை மனிதர்களுக்குள்ளே கொடுக்கும்போது என்ன ஆயிடுறான்னா, அந்த மனிதனே தன்னை வணங்க சொல்லி மற்ற மனிதர்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிடறான்னா, கம்பல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படி தான் ஃபிரௌன் ஆகட்டும், அழிந்து போன எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தங்களை தாங்களே பெருமையாக நினைத்து கொண்டு இறைவனாக பாவித்து கொண்டு கடைசியாக அழிஞ்சு போனாங்க. அதனால் புகழ் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு சொந்தமில்லாத ஒரு விஷயம், இறைவனுக்கு மட்டுமே சொந்தமான விஷயம். அப்போ எல்லா திக்ரை விட சிறந்தது அவனை புகழக்கூடிய வார்த்தைகள் உள்ள திக்ருகள் தான். அதில் ரொம்ப சிறந்தது அல்ஹம்துலில்லான்னு நம்ம சொல்லலாம். அந்த அல்ஹம்துலில்லாவை நம்ம ஒரு தடவை அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறதை விடவும் இந்த திக்ரை ஓதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாவற்றையுமே மிகைத்திருன்னு சொல்லலாம். அல்லாஹ்வை புகழ்றதுல அல்ஹம்துலில்லாவை இந்த அளவுக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு திக்ரு. அந்த திக்ரு தான் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஃபீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபிஹி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே, அதுலேயும் அதிகமான புகழும், நறுமணம் பொருந்திய புகழும், பரக்கத் நிறைந்த புகழும் அவனுக்கேன்னு அர்த்தம். அதாவது அவனை புகழுக்குரியவன் சொல்லி ஒரு வார்த்தையில் நம்ம அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறதை விட அவன் புகழுக்குரியவன் தான். எந்த அளவுக்கு புகழுக்குரியவன்னா, எல்லாரை விட புகழுக்குரியவன். அதுலேயும் நறுமணத்தில் உயர்ந்த நறுமணம் இருக்குமே, அந்த நறுமணம் அளவுக்கு புகழுக்குரியவன். ஏன்னா நறுமணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் கவனிச்சு பார்த்தா தெரியும், இஸ்லாத்தோடு மனம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ஒத்து போயிட்டே இருக்கும். ஒரு நல்ல காரியமாகட்டும், இல்லை மவுத்தாகட்டும், இல்லை ஒரு பள்ளிவாசலாகட்டும், எங்கே போனாலும் நறுமணம் போடக்கூடிய பொருட்கள், நறுமணம் தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவது, ஊதுபத்தி பற்ற வைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நறுமணம் சம்மந்தமாக இருக்கும். நறுமணம் பார்த்திங்கன்னா இஸ்லாத்தில் நிறைய இடத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஒரு அழகை நம்ம விவரிக்கிறதுக்கு நம்ம பார்வையில் விவரிப்போமே, அதை விட வாசத்தில் ஒரு அழகை விவரிக்க முடியும். அதில் என்ன பண்ணலாம், ஒரு பரக்கத்தான அப்படின்னு சொல்லும் போது அதிகமான அர்த்தம். இதே நறுமணமான அப்படின்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிற, ரொம்ப ஒரு ஸ்மெல்லாக இருக்கக்கூடிய புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம அழகுபடுத்துகிறோம் அந்த புகழை. அல்லாஹ்வை புகழ்முதே நறுமணம் பொருந்திய புகழ் அனைத்தும், அழகு பொருந்திய புகழ் அனைத்தும், எல்லாரை விட மிகைத்த புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது, பரக்கத் பொருந்திய புகழும் அவனுக்கே உரியதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்படி நம்ம புகழ்றது அல்லாஹ்விற்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். இதை ஓதின போது நபி அவர்கள் சொன்னாங்களாமா, மலக்குமார்கள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களாமா, இந்த நன்மையை நான் தூக்கிட்டு போகிறேன், நீ தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா பொதுவாக நம்ம ஒரு நன்மை செஞ்சால் அந்த நன்மை எங்கே போகும், அல்லாஹ் இடத்துல போகும். எப்படி போகும், மலக்குமார்கள் நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணதுக்கு பிறகு அந்த நன்மை ஒரு மலக்கு அல்லாஹ் இடத்துல போவாங்க தினமும். அதே மாதிரி ஒரு மலக்கு அல்லாஹ் இடத்துல தினமும் நம்மள இடத்துல வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய நன்மையை காட்டுவாங்க. அப்போ அல்லாஹும் நம்மளுடைய நன்மையை பார்ப்பான். ஆனால் இந்த ஒரு திக்ரை ஓதிட்டா போதும், உடனே மலக்குமார்கள் போட்டி போடுறாங்களாமா, நான் இந்த நன்மையை எடுத்துகிட்டு போய் அல்லாட்ட காட்டுறேன், நான் இந்த நன்மையை எடுத்துகிட்டு போய் அல்லாட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது. அப்படி மலக்குமார்கள்ட்ட இந்த நன்மை அல்லாஹ் இடத்துல போய் சேரும் போது அந்த அடியான் என்ன கேட்டான்னு அல்லாஹ் கேட்பான். நீங்கள் இந்த திக்ருக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவாவையும் அவர்கள் சொல்லுவாங்க, நான் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன்னு சொல்லி அல்லாஹும் நமக்கு கொடுத்து விடுவான். ஏன்னா எப்போதுமே திக்ரு சபையாகட்டும், இன்னும் நம்மளுடைய துவாக்களாகட்டும், சில அமல்களெல்லாம் நம்ம செய்யும் போது அந்த அமல்கள் எவ்வளோ கனமாக இருக்கோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துவாக்கள் மிக விரைவாக கபூலாக்கப்படும். இதை நீங்கள் ஒரே அமர்வில் 51 முறை ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்து பாருங்கள். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.